ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்போ பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடை சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்று உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பதற்காக அவர் ரெடி ஆயிட்டார். நீங்க ரெடி ஆயிக்கோங்க. ஜூலை 27 முதல் உங்களுடைய வேலையில என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை மீட்டெடுத்து நீங்க பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு லைஃபாக, மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த 100 நாட்கள் இருக்க போகுது. மிதுனராசி என்பவர்கள், நீங்க பட்ட போராட்டம், நீங்க பட்ட கஷ்டம் சொல்லி மாறாது. நம்பி நம்பி ஏமாந்த ஒரு நபர்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ராசியை அசால்ட்டா சொல்லலாம். அதுல பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல உடனே ஏமாறுறது நீங்க தான். உணர்ச்சிப்பட்டு ஏமாந்துருவீங்க. மற்றவங்க யாராவது உங்களுக்கு கஷ்டம்னு போய் நின்றுட்டாங்கன்னா போதும், உங்க கையில் இருக்க காசை கொடுத்துருவீங்க, நீங்க வேலை பார்த்துருந்த சம்பளத்தை கொடுத்துருவீங்க, இல்லை பக்கத்துல இருந்து பாக்கெட்ல இருந்தா வாங்கி கடன் வாங்கியா கொடுப்பீங்க. ஆனா நீங்க கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனோன்னு எவனுக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நீங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, சரி போட்டு அப்படின்னு. ஸோ இப்படி நினைச்சு 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 இந்த ஒரு 5-6 வருடத்துக்குள்ள மிதுன ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வாய்ப்புகள் கிடைச்சும் இன்னும் உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய செயல்பாடுக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை, போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப எளிதாக கிடைத்த விஷயங்களை ஏமாற்றத்தால் விட்ட நம்முடைய மிதுனராசி என்பதாகிய உங்களுக்கு இனிமே அந்த தடை இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கையை இந்த 100 நாட்கள் நீங்க உணர போறீங்க. சந்தோஷமே இல்லை சார், ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கேன், நானும் 24 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரம் என்னுடைய ஒர்க்கை கவனம் செலுத்துறேன், என்னோட தொழிலில் கவனம் செலுத்துறேன், என்னோட சிந்தனை ஃபுல்லாமே எப்படி வெளியே வரலாம், இதை விட்டு எப்படி மீண்டு வரலாங்கிற சிந்தனைகள் தான் ஓடுது. ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கலையே, என்ன செய்யணும் குழப்பமா இருக்கே,
என்னுடைய தலை விதி என்னவா இருக்கும் அப்படி கேள்வி எனக்குள்ளேயே வந்துருச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் தலை விதிகளை மாற்றியமைத்து உங்களுடைய தலை எழுத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து நீதியரசராக இருக்கக்கூடிய நம்முடைய சனி பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தில் அமர்ந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல மீன ராசியில் அமர்ந்து உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்க போகிறேன். நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிடித்தமான அன்பு, பிடித்தமான பாசம் அப்படிங்கிற சூழ்நிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய லைஃப்ல இனிமேல் எதிர்பார்த்த உறவுடைய தன்மை நிறைய சேஞ்சஸ் ஆகும். இவங்களா இப்படி அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க உங்களுக்கு நன்மையை கொடுக்க போறாங்க. இவங்களெல்லாம் நம்பி ஏமாந்து நீங்க நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்தீங்க. இப்ப ஏமாறாம நீங்க என்ன போறீங்க, மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனி வக்கிர பயிற்சி காலமாக இருக்க போது. கிட்டத்தட்ட அந்த 100 நாட்கள்ல திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய மிதுனராசியர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையில பிரிவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. நீ யாரோ நான் யாரோங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கோம் சார். ஒரே வீட்டில் தான் சார் இருக்காங்க, ஆனா என் கூட பேச மாட்டாங்க. நான் அவங்க பேச ட்ரை பண்ணாலும் எனக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா மணிக்கணக்கில் மற்றவங்க கிட்ட பேசுவாங்க. இப்படிங்க மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு குழப்பங்களையும் கவலையும் வைத்து கொண்டு பார்க்கக்கூடிய மிதுனராசி பெண்களா இருங்க, மிதுனராசி ஆண்களாக உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்க மேல அன்பு காட்டி உங்களுடைய அக்கறையை புரிந்து கொண்டு உங்க மேல அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான பாக்கியம் கிரக ரீதியா ஏற்படும். பிரிந்த உறவு சேர போவீங்க. எப்படியாவது என் மனைவி கூட சேர்ந்துடணும், எப்படியாவது என்னுடைய கணவர் கூட சேர்ந்துடணும், எப்படியாவது என் காதலி கூட சேர்ந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய நல்ல மனதுக்கேற்றவாறு இறை அருள் மூலமாக நீங்கள் அற்புதமான மாற்றங்களை, அற்புதமான செயல்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனி வக்கிர பயிற்சியாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். அப்போ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோ அல்லது ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்காதா, அது பிரச்சனை சரியாயிராதா அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுடைய நல்ல மனதுக்கேற்றவாறு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை உள்ள பிரச்சனை சரியாக போகுது. கவலையே பட வேண்டாம். ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம்தான். அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணணும். நல்லது கிடைக்கும்னா நல்லது கண்டிப்பாக கிடைக்கும். அதை மனசார ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் 38 நாட்கள் அல்லது 40 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கார், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கார். அப்போ உங்கள் லைஃப்பில் இந்த குரு பார்வை நம்மளுடைய சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி பகவானுக்கு கிடைக்காத போது கொஞ்சம் வாகனங்களில் கவனமாக போகணும். வண்டியை வேகமாக ஓட்டுறது, வீல் பண்ணி ஓட்டுறது, ரோல் பண்ணி ஓட்டுறது வேண்டாம். கரெக்டாக கவனமாக வண்டி எதுக்காக எடுத்தீங்களோ அதுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்லேயும் பிரச்சனை வராது. அதுபோல் வண்டி வாகனங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கிரகம் கொடுக்காது. சரியா? அதுபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய மிதுனராசிக்கு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. சந்தோஷம் நல்லா இருக்கு. ஆனால் சந்தோஷம் இருக்கும்போது வெளியே காட்ட வேண்டாம். பொதுவாகவே நம்முடைய மிதுனராசிக்காரங்களுக்கு நடிக்க தெரியாது, ஆனால் பிடிக்க தெரியும். என்னதை பாசமாக யாரையா பிடிச்சிக்க தெரியும், ஆனால் உங்களுக்கு நடிக்க தெரியாது. சுற்றுப்பட்டால் மிதுனராசி அன்பர்கள் நடிப்பது என்பது அது வெளி வாசலில் உள்ள செருப்பு மாதிரி தான். நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் சில சூழ்ச்சியாளர்கள் உங்களை கிட்டத்தட்ட அந்த சனி வக்கிர பயிற்சி காலங்களில் கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணுவாங்க. அது இதுன்னு சொல்லி ஒரு ஆசை வலையை தூண்ட வைப்பாங்க. தயவு செய்து அப்படி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிறாங்க. ஸோ மாட்டிக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை எதிர்கொள்ள முடியும். ஸோ இதில் கவனமாக இருந்து பாருங்கள். அப்புறம் வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக போங்க.
கொஞ்சம் நைட்டு வேகமாக தூங்கிடுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மிதுன ராசி என்பதற்கு சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.